Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. இந்த கை அசைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்காக 3 மணி நேரம் அந்த கூட்டம் காத்து. அதான் விஜயகாந்த். என்னையா காசு பணம் அடப்புவமையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? சமூக பணி செய்யறவங்களுக்கு வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து அது நின்றுச்சு. பேர்பட்ட பெரிய 2 திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அதுக்கு எதிர்கட்சியில போய் உட்கார்றதுக்குலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும். அந்த நடிகர் சங்கங்களுக்காக திருப்பி கொண்டு வந்து அந்த யூனியன்களுக்காக செலவு பண்ணி அந்த மனிதர்களுக்காக செலவு பண்ணி வாழ வச்சு பார்த்தாரு. கடைசி 1 வருஷமா 2 வருஷமா அவர் படுற அவஸ்தையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ கடவுளே, அப்படி ஏன் அவர் இப்படி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு நம்மளையே அந்த விஷயத்துக்குள்ள ஏங்க வைக்கிற அளவுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த சொத்து நல்ல மனிதர்களை உருவாக்குது. அடுத்த 15 வருஷம் ஆனாலும் அந்த சொத்து நின்று அவருக்கு பேசும். எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல, எவ்வளவு பேர் இருக்கு. Yes proudly presents 13th SCON S-Mart multiple business 270 plus stalls 10,000 plus business visitors 3,000 plus S members in just 2 days January 4th and 5th Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வருகிற 28ஆம் தேதி நமது மக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய, மக்களால் போற்றக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவரை பத்தி என்ன சார், நம்ம வந்து தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை நினைச்சிட முடியுமா யாராவது? மனுஷன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இலக்கணத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் விஜயகாந்த் சார் தான். அவர் கேப்டன் சாரோட ஒவ்வொரு செயல்களும் இன்னைக்கு பல புதுசா சினிமா இண்டஸ்ட்ரியில வரவங்களுக்கும் சேர்ந்து இன்னைக்கு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியை ரீல் பண்றவங்க வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு இடத்துலயும் உருவாக்கிட்டு போயிருக்காரு. விதைச்சிட்டு போயிருக்காரு சார். 4 பேர் நடந்து வந்தா 4 பேர் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல நின்னாங்கன்னா 3 சேர் தான் இருக்குன்னா அந்த 3 பேரை உட்கார வச்சுட்டு நின்று அழகு பார்க்குற மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் சார். அந்த மாதிரி மனிதர்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க. இது சேர்ல மட்டும் கிடையாது, சாப்பிட்றது. அவர் அதான் சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நீங்க போனீங்கன்னா முதல்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரி உணவு வேணும் அப்படின்றத உருவாக்குனவரு கேப்டன் சார் தான். பொட்டன சாப்பாடுல இருந்து ஆமா மீல்ஸ் கொண்டு வந்து அவர் தான் முதல்ல பிரிச்சுருவாங்களாம் சார். எப்படின்னா பொட்டன சாப்பாடு கூட விட்டுருங்களேன், முதல்ல எப்படி இருக்கும்னா அந்த டைரக்டர் ஆக்டர் கொஞ்சம் பெரிய பெரிய நல்ல பிரபலமானவர்களுக்கு ஒரு உணவா ஒரு வகை உணவு செய்வாங்களாம். அடுத்து வந்து அடுத்த லெவல்ல இருக்கவங்களுக்கு ஒரு உணவு இருக்குமா. அடுத்து இந்த நார்மலா வருவாங்கல்ல சின்ன சின்ன வேலை, ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறமா இந்த சும்மா எடுபடி வேலைகள்லாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்யறோம், இவங்களுக்குலாம் ஒரு சாப்பாடு. அது எப்படின்னா இவங்களுக்கு தக்காளி சாதம், இவங்களுக்கு சாம்பார் சாதம், இவங்களுக்கு பிரியாணி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு முதல் இதுலயே நீங்க எங்க எப்படி வேணா இருந்துக்குங்க, என் சாப்பாடு என்னவோ அதே சாப்பாடு தான் கடைசியில இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் போய் சேரணும் அப்படின்றத அவர் சொன்னாராம். சொன்னது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிடுறாங்களா, சாப்பிடறதுல இவர் தட்டுல பீஸ் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு தான் அவர் போய் சாப்பிட உட்காருவாங்க. இதுக்கு பயந்தே என்ன பண்ணாங்க, நிறைய ப்ரொடக்ஷன்ல இவர் இங்க உட்காரான்னு தெரியலடா, ஒண்ணு இங்க பப்ளிக்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட உட்காருவாரா, இல்ல ஆக்டர் கூட உட்காருவாரா, இல்ல லைட் மேன் கூட உட்காருவாருன்னு தெரியாம என்ன இருக்காங்க. எல்லா இடத்துல ஒரே மாதிரி வச்சிருவாங்க. இவர் 3 மந்த் லைட் மேன் கூட இங்க போற சாப்பிட போற அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க அந்த டைம்ல இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் கேட்டீங்கன்னா விஜயகாந்த் சார் படத்துக்கு ஒரு 200 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரஜினிகாந்த் சார் படமோ அல்லது உங்களுக்கு வந்து கமல்ஹாசன் சார் படமோ இல்ல பெரிய பெரிய வேற டேரக்டர்ஸோட படமோ வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களா, எனக்கு 200 ரூபா கொடுத்தா கூட போதும், எனக்கு விஜயகாந்த் சாரோட ஷூட்டிங் போயிடுறேன், ஏன்னா எனக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க எனக்கு அப்படின்னு அந்த 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 விஷயத்த அப்பயே உருவாக்குனதுக்கு அப்புறமா மறுவப்பட்டது தான் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான ஃபுட்டை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அவ்வளோ சார் அதாவது வாழும்போது மனுஷன் வாழணும் அப்படின்றத மனுஷங்களுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். நீங்க வந்து இன்னைக்கு வந்து கருப்பு உருவத்துல இந்த மாதிரி உருவங்கள் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை கலக்குனது ரஜினி சாரும் விஜயகாந்த் சாரும் தான். இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ரோல் மாடலை உருவாக்கவே இல்லை.
சார் கலரா இருக்கிறவங்க, பணக்காரரா இருக்கவங்க, பெரிய வாழ்க்கையில இருந்து வாழ்ந்தவங்க யார் வேணாலும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிலைச்சிட முடியும், சாதிச்சிட முடியும்ன்றது ஏற்கனவே இருக்கு. ஆனா பணமும் இதுவும் மட்டும் கிடையாதுயா. தோற்றம் எப்படி வேணா இருக்கட்டும், உள்ள ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்தனா போதும், இந்த உலகத்தையே என் பின்னாடி வர வச்சு காட்டுறேன் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சவங்க ரஜினி சாரும் விஜயகாந்த் சாரும் தான். அதுல விஜயகாந்த் சாரோட கருப்பு நிறம் ரஜினிகாந்த் சாரை விட அதிகம். ஆமா இல்லையா? அப்படியே அந்த 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 டைம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்தாரு. இன்னைக்கும் சார், இன்னைக்கும் நீங்க உட்காந்துருக்க அந்த ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட எல்லா கவலையும் போக்கணும்னா இந்த என்ன சொல்லுவாங்க, மெடிடேஷன்ல உட்காந்து ஒரு மியூசிக் கேளுன்னுவாங்கல்ல, நீங்க மத்த மியூசிக்லாம் வேணாம், உட்காந்து ராசாத்தி ஒண்ணு அந்த சாங் இருக்கும் பாருங்க, அவர் வைதேகி காத்திருந்தால் அந்த சாங் சும்மா அப்படியே ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படியே உடம்புல இருந்து இழுத்து கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களோட மனசுக்குள்ளேயும் போய் அப்படியே உட்காந்துருப்பாரு அவரு. எப்படின்னா எனக்குன்னு ரசிகர் பட்டாளங்கள் இல்லாம ஒரு பொதுவான ரசிகர் பட்டாளங்களை உருவாக்குன ஒரு மிகப்பெரிய மனிதன். அவர் இறப்புக்கு எந்த கட்சிக்காரனும் இல்ல, எந்த ஜாதிக்காரன், எந்த மதத்துக்காரன், எல்லாரும் எல்லாரும் எப்பயும் சார் இருப்பாங்க. நீங்க வந்து இண்டஸ்ட்ரியோட லீட்ஸ்ல வந்து முக்கிய பங்கு வகிச்சவங்களுக்கு எல்லாம் எக்காரணத்தை கொண்டு யாரையும் மிஸ் பண்ணிட முடியாது. அந்த இடத்த வந்து அவர் வந்து சரியா சூப்பரா அந்த விஷயத்த பண்ணாரு. என்ன இன்னும் சொல்ல போனா நம்மள ஒரு இடத்துல வந்து கடைசி 1 வருஷமா 2 வருஷமா அவர் படுற அவஸ்தையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ கடவுளே, அப்படி ஏன் அவர் இப்படி வச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்மளையே அந்த விஷயத்துக்குள்ள ஏங்க வைக்கிற அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்துறான். அப்பயும் பாருங்களேன், அப்பேற்பட்ட உடல்நிலை சூழ்நிலை நானா இருந்தேன்னா சத்தியமா சொல்றேன், என்னால முடியலன்ட்டு உள்ள இருந்திருப்பேன். அப்பேற்பட்ட உடல்நிலை சூழ்நிலையில கூட ரசிகர்கள் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல, அந்த கட்சிக்காரர்கள் கூடி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல வெளியில வந்து சிரிப்பு சிரிச்சு அந்த கை அசைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்காக 3 மணி நேரம் அந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். அதுதான் விஜயகாந்த் சார். அங்கதான் முடியாட்டிய மக்கள் என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இன்னைக்கு போற்றப்பட்ட மனிதர்கள் நீங்க சிலை வச்சிருக்கீங்க. சென்னையில இருக்கக்கூடிய பீச்ல ஆரம்பிச்சு அப்படியே அடையாறுல இருக்கக்கூடிய நம்ம இந்த சர்தார் பட்டேல் ரோடு வரைக்கும் ஃபுல்லா அவ்வளவு பேருக்கு சமாதிக்கும் சிலை இருக்கு. ஒரு இடத்துல தினமும் அன்னதானம் நடக்குதா? கிடையாது. அதுவும் அந்த அன்னதானத்தை அந்த இடத்த கட்டினவங்க பண்றாங்களோ இல்லையோ, போறவரும் வந்து பண்ணிட்டு போறது, பொதுமக்கள் பண்ணிட்டு போறது இருக்குங்க. அதுதான் அவர் பண்ண சக்சஸ். அதுதான் அவங்களுக்கு கொடுத்த சக்சஸ். ஒருத்தவன் என் சமாதிக்கு வரனா, என் சமாதிக்கு வந்து எனக்கு நீ மாலை வாங்கி போடுறத விட நான் இறந்ததுக்கு அப்புறமா அந்த 100 ரூபாய் மாலையில 5 சோறு வாங்கி போடுன்றத சொல்லாம சொல்லிட்டு போனவர் தான் கேப்டன். ஒரு வசனம் வந்து சொல்லியிருப்பாரு, என்னையா காசு, அதுல பெரிய உசுறு இருக்கும் சார். அதுல காசு ஒரிஜினாலிட்டி இருக்கும். என்னையா காசு காசு காசுன்னு, இந்த காசு வந்து என்னையா படத்துல பாக்குற வசனத்தை விட அவ்வளவு பெரிய ரியாலிட்டி. அதுல போகும்போது என்னத்தையா கொண்டு போறோம், காசு எடுத்து சாப்பிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி அந்த வசனம் இன்னைக்கு சமூக பணி செய்யறவங்களுக்கு வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து அது நின்றுச்சு. கண்டிப்பா அதுல ஒரு வசனம் ஒரு கடைசியா சொல்லுவா இருப்பாங்கல்ல, சாவும் போது அண்ணாவுடைய அறுத்துட்டுதாயா பண்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலே என்ன பெரிய சாபக்கேடுனா சார், நடிகர்கள் யாருமே அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அப்படி நினைச்சாலே அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இது பண்ணிடணும்னு நினைச்சாங்க. விஜயகாந்த் சாருக்கு இருந்த பேர் எல்லாத்தையுமே அவர் அரசியல் என்ட்ரிக்கு அப்புறமா அப்படியே உடைச்சுக்கிட்டே வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா உடைச்சாங்க. அதுவும் மீடியா துறையில இருந்தே அவருக்கு வந்து அவ்வளவு விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு எல்லாம் அவரால் ஒரே ஒரு விஷயம் தான் சார். அது எப்படின்னா, அவரு எப்படி சொல்றது, ஒரு பச்சை குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போயிட்டு ஒரு பச்சை குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க போய் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பே செய்யக்கூடாதுன்னு ஒரு குழந்தைக்கு வளர்த்து சொல்லி கொடுத்துட்டு 1.5 வயசு 2 வயசு குழந்தைகிட்ட போய் நீங்க தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மதிக்கவே மதிக்காது. அந்த மாதிரிதான் அவரு. நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கான அந்த இடத்த அவங்க அதை எடுத்துக்காம இதுல கண்டென்ட் பார்க்க தெரியுறாங்க அப்படின்னு மீடியா தெரிஞ்ச உடனே மீடியா மேல அவர் கோவத்தப்பட்டாரு. மனசுல பட்டது அப்படியே பண்ணாரு. அதான் குழந்தைங்களோட மனசுன்றது. மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சாரு. ஆனா அதே மீடியா மூலியமா தான் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் என்ற பேரு ஒவ்வொரு மனுஷனோட இதுலயும் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் வளர்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே அதுக்கு காரணம் நினைக்கிறாங்களே, அன்னைக்கு அந்த மனுஷன் உயிரோட காரணம் மீடியா மட்டும் கிடையாது சார். அந்த வீடியோவை பார்த்து ரசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் காரணம். இனி மீடியாக்கள் எத்தனை விஷயத்த வேணா சொல்லும் சார். இப்ப நான் சொல்றது கூட தான் எல்லாரும் உடனே கேட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆராயணும், அது தெரிஞ்சுக்கணும், அது எதற்காக பண்ணுது, எதுக்காக பேசப்பட்டதுன்னு இருக்கணும். ஆனா அவரோட அந்த அரசியல் என்ட்ரி தான் அவரை மொத்தமா உடைச்சி போட்டுருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்க, அந்த அரசியல் என்ட்ரியில கூட இத்தனை பேர் அவரை நோக்கடிச்சாலும் அதை கூட உடைச்சி ஜெயிச்சு இப்பேற்பட்ட பெரிய 2 திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சி அந்தஸ்துல போய் உட்கார. அதுவும் யார் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதுக்கு எதிர்கட்சியில போய் உட்கார்றதுக்குலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும்.
நீங்க என்னதான் சொன்னாலும் இல்ல, அது வேணும். அந்த நேரத்துல தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா வந்து தேமுதிக விஜயகாந்த் இருந்தாரு. தேமுதிக மாறிச்சு. விஜயகாந்த் இல்லனா தமிழக அரசியலே கிடையாது. அரசியலே அந்த இல்ல ஒரு அந்த மாதிரி. வந்துச்சு ஆமா. இல்ல நிலைமை ஆக்சுவலி வந்துச்சு. அவரும் வந்து ஒரு இடத்துலலாம் சரி பண்ணியிருந்தாருன்னா தேமுதிகவோட அரசியல் இன்னைக்கு வந்து பெரிய இடத்துல நின்று இருக்கும். என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரபலங்கள் அல்லது அவர்களோட ரசிகர்களா இருந்தவர்களை அரசியல்வாதிகளாக மாத்திட்டார் அவர். அதுதான் அவர் பண்ணதுல ஒரு சில தவறுகளாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து அந்த இளைஞர்கள் பட்டாளங்களுக்கோ உண்மையான சமூக சேவர்களுக்கோ சரியான மனிதர்களுக்கோ அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு தேமுதிக என்னைக்கும் பேர் சொல்லும் ஒரு கட்சியாக வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கும். இல்ல இப்ப அப்படி இல்ல சார். இப்ப ஒரு அரசியல் எடுத்துட்டு போனீங்களே, அவரை வளர்த்து விட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு காலவரைட்டு போனாங்கல்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது. இப்ப இன்னைக்கு இருக்க அதிமுக இருக்க கூட முக்கியமான இருந்த ஆட்களை சொல்லுவாரு. அருண் பாண்டியன் சார் அவரோட மிகப்பெரிய நண்பர் இல்லையா, அவரோட எவ்வளவு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவர் கூடவே இருந்தவர், விஜயகாந்த் சாரோடயே இருந்தவர், கட்சின்னு வந்ததுக்கு அப்புறமா அவர் அப்படியே அந்த பக்கம் மாறிட்டார், அப்படியே ஆப்போசிஷன்ல மாறிட்டார்ல. இதுதான் யதார்த்தம். அவரே சொல்லிருக்காரு, என்ன துரோகம் மட்டும் போனாங்களா போங்கடா. பல பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. நீ துரோகம் பண்ணி போறியா போ. அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, என்னோட ரசிகர்களாகவே இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ மக்களுக்கு நல்லது செய்யறோம்னா இருக்கணும். நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கியோ இது எப்படி இருக்கியோ போயிடு, இதுக்கப்புறமா உன் இனப்பெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த விதைச்சு விட்டார். அப்படி விதைச்சு விட்டதுதான் இன்னைக்கு பல தேமுதிக நிர்வாகிகள் இன்னைக்கு அரசியல் ஆளுமைகளாக இருக்காங்களோ இல்லையோ நல்ல மனிதர்களின் ஆளுமையர்களாக அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பேரும் விஷயமும் அவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு சில பேர் அதுல வந்து கட்சி மாறி போறது இது பண்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் அவருக்காக அந்த இடத்த அவரோட நெஞ்சில அப்படியே சுமந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அந்த விஷயத்த பண்ணாரு. நினைச்சிருப்பாங்களே, துரோகிலாம் நினைச்சிருப்பாங்களே, என்னடா அப்படி ஒருப்பட்ட மனுஷன் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, அந்த மனசுக்குள்ளேயும் ஒரு அழுகை இருந்திருக்கு. எதிரியையே நண்பராக பார்க்கக்கூடிய விஷயத்துலதான் விஜயகாந்த் சார் அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. அவங்க ஃபேமிலியும் இப்ப அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சு அதுக்கான முயற்சிகளை நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனாலும் விஜயகாந்த் சார் அளவுக்கு வர முடியுமான்னு தெரியாது. ஆனா முயற்சி பண்ணா எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு இல்லை, அவங்க நல்லா வர முடியும். ஏன்னா இன்னைக்கும் நான் பார்க்குற பிரேமலதா மேடமா இருக்கட்டும், அவர்களோட பசங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயத்த பண்றாங்க. கேப்டன் சாரோட நினைவு அன்னைக்கு எங்களோட சார்பா நாங்க தத்தெடுத்திருந்த 100 கிராமங்கள், இருளர் மக்கள்கள் வாழக்கூடிய அந்த கிராமங்கள்ல இருளர்களுக்கு பசி போக்கிய கேப்டனுக்காக அவரோட நினைவு நாள்ல அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் நாங்க சாப்பாடு போட்டோம். ஓ சூப்பர். அன்னைக்கு நாங்க பண்ணோம். கிரேட். அந்த 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 நொடி ஒரு செலவு இருக்குல்ல, அதை அவருக்கு உறுதியாக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு எது வந்துச்சு. அது எதுவுமே பேப்பர்லயோ நியூஸ்லயோ டிவிலயோ வரல. ஆனா அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா எங்களெல்லாம் இந்த மாதிரி செய்யணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதன் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு இதை கூட நான் செய்யலைன்னா என்ன இருந்துற போகுது அப்படின்ட்டுதான். தெரிஞ்சோ தெரியாமலேயோ எங்க எல்லாரையும் இன்னைக்கு தூக்கி விட்டுருக்காரு. கடைநிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தலை நிமிர்ந்து பார்க்க வச்சிருக்காரு. படிப்பே இல்லாத ஒரு மனிதனையும் படிக்க வச்சு பார்த்திருக்காரு. சாப்பாடே இல்லாம அனுபவிச்ச ஒவ்வொருத்தனையும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு மக்களோடையும் பிள்ளையாகவும் அண்ணனாகவும் சகோதரனாகவும் கூடவே இருந்து பயணிச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் கொடுத்த வெற்றிகள். அப்ப அந்த இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ட்ரிபியூட்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வருஷமும் பண்ணுவேன். 28ஆம் தேதி அவரோட இது நினைவு நாள் அன்னைக்கு நீங்க கண்டிப்பா எங்களோட பசங்க கண்டிப்பா அவரோட பேர் சொல்லி சாப்பிடுவாங்க, சந்தோஷமா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களை எல்லாரையும் வாழ வச்சுட்டு தான் போயிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சார் நல்ல மனிதர்கள் வாழ்ந்து நல்ல மனிதர்னு பேர் எடுக்கிறதுன்றதே பெரிய விஷயம். நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்னு பேர் எடுக்கிறதே கஷ்டம். அப்படி ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்னு பேர் எடுத்துட்டானா அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களை நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்து அவர்கள் பேர்ல நிறைய செய்யும். அப்படிதான் இன்னைக்கு ரத்தன் டாட்டாவாக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து வாழ்ந்தாலும் இன்னும் பேர் சொல்றாரு. காமராஜர் சார் பேரை வந்து நம்ம எக்கேற்கிறது கொண்டு விட்டு தர மாட்டோம். டாக்டர் APJ அப்துல் கலாம்ன்றது ஜாதி தாண்டி மதம் தாண்டி இனம் தாண்டி மொழி தாண்டி இந்திய நாடு தாண்டி வெற்றி பெற்ற ஒரு பெயர். இதெல்லாம் ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக மொத்தமா அர்ப்பணிச்சவங்க. இன்னைக்கு நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து பல பேர் சாதிச்சிருக்காங்கன்னா நீங்க மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ல ஆரம்பிச்சு எல்லாரையும் நீங்க எடுங்க, அவரோட வாய்ஸை யூஸ் பண்ணாதவங்க ஒருத்தரும் இருக்க முடியாது. இன்னைக்கும் அந்த வாய்ஸுக்கு மவுஸ் இருக்குல்ல, என்ன ஒண்ணு அவர் உயிரோட இருக்கும்போது அவர் நம்ம சரியா பயன்படுத்தவே இல்ல. அதான் உண்மை, பயன்படுத்தவே இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, அவர் கட்சி சார்ந்து போனது, அரசியல் அது எதிர்கட்சியாக போனதுக்கு அப்புறமாவும் அவர் ஒரு சில விஷயங்கள்ல இதுவானது, அப்புறமா நடுவில் ஏற்பட்ட குளறுபாடுகள், அதற்கப்புறமா அவரால் ஸ்டாண்டிங்கா எடுக்க முடியாத டெசிஷன், அவரோட உடல்நலம் சார்ந்து இருக்கிறதுனால ஸ்டாண்டிங்கா அவர் மட்டுமே எடுக்க முடியாத டெசிஷன்லாம் அவரை பின்தங்கி ஒரு சூழ்நிலையை மாத்தி விட்டுச்சு. ஆனாலும் அவருக்கு இண்டஸ்ட்ரி கூடவே நினைக்க சார். நடிகர் சங்கம் பேசுறோமே,
நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்குன்றத இந்த தமிழ் தென்னிந்தியாவுக்கு காமிச்ச மனுஷன் விஜயகாந்த் தான். நீங்க ரஜினி சார் வந்து சொல்லுவார், ஒரு இன்டர்வியூல ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு, பயங்கரமான கூட்ட நெரிசல்ல வந்து அந்த காவேரி உண்ணாவிரதம் அந்த இதுக்காக எல்லாம் பண்ணும்போது இவர் பண்ணுவாராம். அப்ப இவர் போய் நிற்கும் போது ரஜினி சார் வந்தோடனே ஒரு பெரிய கூட்டம் வந்து அப்படியே உள்ள சூழ்ந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான். இருந்து தண்டுல இருந்து இப்படி ஒரு வேஸ்ட் எடுத்த அப்படின்னு அப்படியே ஒரு 4 யார் மேலேயும் அடிபடலை. நல்லா பாருங்க, காவலாளர்கள் எடுத்தா கூட குச்சி எடுத்தா 4 பேருக்கு இடுப்புல அடியை விட்டு தான் உழ வைப்பாங்க. சும்மா அப்படி சுத்துற மாதிரி. அது என்ன மரியாதை? அவரு வந்து திட்ட வராருன்றதுல கேப்டன் சார் வந்துட்டாருன்னா நம்ம வந்து தப்பா மாற்றக்கூடாது அப்படின்னு இப்படி எல்லாரையும் கலைய வச்சு அந்த இடத்த ஒண்ணு உருவாக்குறாரு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கு சென்று பல தமிழ் மனிதர்களை போட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு ஷோ பண்ணி அதுல இருந்து பணம் திரட்டி அந்த பணத்துல ₹1 கூட ப்ராஃபிட் பார்க்காம அந்த நடிகர் சங்கங்களுக்காக திருப்பி கொண்டு வந்து அந்த யூனியன்களுக்காக செலவு பண்ணி அந்த மனிதர்களுக்காக செலவு பண்ணி வாழ வச்சு பார்த்தாரு. அதனாலதான் இன்னைக்கு பல கோடி கடன்ல இருக்கு. அது வேற விஷயம். அதெல்லாம் வந்து அவர் எப்படி விட்டுட்டு போனாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா கோடி கணக்கு எப்படி வந்துச்சுன்றது நம்ம 2வது டாபிக்கா பேசுவோம். ஆனா அவர் இந்த விஷயங்கள் இருந்து எப்படி சார் ஏன் நடிகர் சங்கம் உனக்கு கடன்ல இருக்கணும்? அதானே கோடி கணக்குல சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை நீங்க உள்ள வச்சுட்டு எதுக்கு கடன்ல இருக்கணும்? கோடியில ஜொலிக்கிற நடிகர் கோடி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வருஷத்திற்கு திரைப்படத்துறையில் மட்டும் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய மொத்த படத்தோட எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபா இருக்கும். கண்டிப்பா வரும். 10,000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகிற படத்துல இருந்து மொத்தமா இருந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு % அலோகேட் பண்ணுங்க. 10,000 கோடி ரூபாய் ஆகிற இடத்துல ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு 10 படம் வந்துச்சுன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் ஆச்சு. 50 கோடி ரூபா ஒரு 5 படம் வந்துச்சுன்னா அது ஒரு 500 கோடி ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 கோடி 3 கோடி அப்படின்னு வந்து ஒரு 300 கோடிக்கே பணம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அதிகபட்சமாவே நம்ம 300 கோடின்னு வச்சுப்போம். அதெல்லாம் விட்டுருங்க, 300 கோடின்னு வச்சுப்போமே. இந்த 300 கோடியில ஒரே ஒரு சதவீதம் எவ்வளவு வருது? 3 கோடி ரூபா வருது. 3 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு இருந்தா மாசம் அவங்களோட வருமானம் 30 லட்சம் ரூபாய். இந்த 30 லட்சம் ரூபாய் 3 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்தை டெவலப் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். 1% கொடுக்கறதுனால யாருக்கா ஏதாவது ஆகுதா என்ன? ஜிஎஸ்டிக்கோ மற்றதுக்கோ கொடுக்கலாம், அது எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் அதை வழி நடத்தக்கூடிய விஷயங்கள்ல பார்க்கக்கூடியது இன்னைக்கு கையில பொறுப்பு எடுத்துருக்கவங்களுக்கு வெப்பன் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ லாஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு பிரச்சனை நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கான இடம்னா நாம தான் சேர்ந்து நிற்கணும். எங்களுக்கு சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு ஒண்ணுன்னா நாங்களாம் சேர்ந்துருவோம். யாரா இருந்தாலும் வருவாள், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ இவ்வளோ கூட அவ்வளோ கூடலாம் இல்லை, எடுத்துட்டு போய் என்னால் என்ன முடியுமோ செஞ்சுட்டு வான்னு நிற்போம்ல. இதை உருவாக்குனது விஜயகாந்த் சார் மாதிரியான ஒரு மனிதர்கள் தான் சொல்றேன். இந்த ஏரியா எண்ணத்தை விட்டு போயிருக்காரு, மனிதர்களை விட்டு போயிருக்காரு, மிகப்பெரிய சொத்தை விட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நீங்க இந்த அவர் பையன் இன்ன எலெக்ஷன்ல அபிஷியல் வின்னர் அவர் தான் சார். ஆமா, எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல முடியும், ஈஸியா சொல்லுவாங்க அவர் தான்ட்டுன்னு. ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு சில விஷயங்களை மாறுச்சுன்னா கூட நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், யாரை கேட்டாலும் அவர் தான். ஏன்னா இது அவர் பையனுக்கு கிடைச்ச ஓட்டு இல்ல, கேப்டன் என்ற பெயருக்கு கிடைச்ச ஓட்டு. நீங்க பிரச்சாரமே பண்ணாம வீட்டுல இருந்தாலும் அந்த ஓட்டு கிடைச்சிடும். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர்களுக்கான சொத்தை, இந்த உலகத்திலேயே சிறந்த சொத்து நல்ல மனிதர்களை உருவாக்குவது. அந்த நல்ல மனிதர்களை அவர் பெருத்து வச்சிருக்காரு. அடுத்த 15 வருஷம் ஆனாலும் அந்த சொத்து நின்று அவருக்கு பேசும். கண்டிப்பா சார், அருமையா சொன்னீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி. இன்னும் வாழ்ந்து மறையாத ஒரு ஜீவன் விஜயகாந்த் அவர்கள் தான். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.